டெல்லியில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் காற்று மாசு தொடர்பாகவும் அதனால் ஏற்பட்டிருக்கும் பாதிப்புகள் தொடர்பாகவும் வரைகலை மூலம் விளக்குகிறார் நெறியாளர் மோனிஷா. டெல்லியில காற்று மாசு அபாய கட்டத்தை எட்டிருக்கு. இதனால டெல்லியில வசிக்கக்கூடிய மக்கள் பல்வேறு இன்னல்களை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. முதல்ல நம்ம காற்று மாசினுடைய தரக்குறியீடுகள் பத்தி பார்க்கலாம். காற்று மாசானது 0 இருந்து 50 வரைக்கும் இருக்குன்னா அது ஓகே. இதுவே 51 இருந்து 100 வரைக்கும் இருக்குன்னா அது ஆவரேஜ் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் 101 இருந்து 200க்குள்ள இருக்கு அப்படின்னா அது ஆரோக்கியமற்றது. அதாவது குழந்தைகள், நோய் எதிர்ப்பு சக்தி குறைவா இருக்கிறவங்க, முதியவர்கள், இவங்களுக்கெல்லாம் சுவாச பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான அதிக அளவுல வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததா 201 இருந்து 300 அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது மிகவும் ஆரோக்கியமற்றது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, உடல் நலம் கடுமையா பாதிக்கப்படுறதுக்கான அபாயம் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இதுவே 301 இருந்து 500 வந்துச்சுன்னா இது அபாயகரமானது அப்படின்னு சொல்லப்படுது. பக்கவாதம், இதய நோய், நுரையீரல் புற்றுநோய், நிமோனியா, கண்புரை இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் அதிக அளவுல இருக்கு. அதாவது 301 இருந்து 500க்குள்ள இருந்தால் அது அபாயகரமானதுன்னு சொல்லப்படுது. ஆனால் இதுவே 500க்கு மேல போச்சு அப்படின்னா இது அவசர நிலை, அதாவது அபாயத்தினுடைய உச்சமா பார்க்கப்படுது. தற்போது டெல்லியில அபாயத்தினுடைய உச்சமான அவசர நிலை தான் இருக்கு. அங்க காற்றினுடைய தரம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டெல்லியில பல இடங்கள்ல 500க்கு மேலதான் இங்க பதிவாயிருக்கு காற்று மாசானது. கர்ப்பிணிகளுக்கு இந்த காற்று மாசானது எந்தெந்த விதத்துல பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்க்கலாம். குழந்தையினுடைய எடை மிகுந்த குறைந்த அளவிலேயே இருக்கும். அதே போல குறை பிரசவம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவுல இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல பிறக்கிற குழந்தைகள் அறிவாற்றல் குறைந்த குழந்தைகளாவே பிறக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. குழந்தைகளுக்கு நரம்பியல் நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிக அளவுல இருக்குன்னு சொல்லப்படுது. அடுத்ததா டெல்லியில காற்று மாசடைய காரணம் என்ன, இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தற்போதைய கடும் பனி ஒரு முக்கிய காரணமா பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னு சொன்னா அண்டை மாநிலங்கள்ல பயிர் கழிவுகளானது அதிக அளவுல எரிக்கிறாங்க. பஞ்சாப், ஹரியானா போன்ற மாநிலங்கள்ல பயிர் கழிவுகள் எரிக்கிறதுனால அந்த புகையானது டிராவல் பண்ணி டெல்லிக்கு போகும்போது அங்க பனிமூட்டம் அதிகமா இருக்கிறதுனால அந்த புகைமூட்டமானது டிராவல் பண்ணாம அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நின்னுடுது. இதனால டெல்லியில புகை அதிகமா இருக்கிறதுக்கும் காற்று மாசடைவதற்கும் அதிக காரணியா இது ஒண்ணு பார்க்கப்படுது. அதே போல அதிக புகை வெளியிடும் வாகனங்களும் இதுக்கு ஒரு முக்கிய காரணமா பார்க்கப்படுது. டெல்லியில பாப்புலேஷன் அதிகம் என்பதாலும் அங்க நிறைய பேர் கார் வச்சிருப்பாங்க. அதே போல லாரி இந்த மாதிரி வாகனங்களை இயக்கிறதுனாலையும் அங்க டிராபிக் ஜாம் இது போன்ற பிரச்சனைகள் அதிக அளவுல இருக்கிறதுனாலையும் அங்க காற்று மாசடைவது ரொம்ப அதிக அளவுல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கட்டிட கட்டுமான புகையும் இதுக்கு ஒரு முக்கிய காரணியா பார்க்கப்படுது. அதனால இதுக்கு இப்ப தடையும் விதிச்சிருக்காங்க. எந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கும் இப்ப பண்ணக்கூடாது, இடிக்கிற வேலை கூட பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டெல்லியில இதுக்கும் தடை விதிச்சிருக்காங்க. அதனால யார் வெளியே போனாலும் மாஸ்க் போட்டுட்டு போங்க, ரொம்ப ஹைஜீனான ஃபுட்டு சாப்பிடுங்க, கொஞ்சம் உங்க டயட்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டும் டெல்லி அரசாங்கம் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு சில கட்டுப்பாடுகளையும் அறிவுறுத்தியிருக்காங்க.